ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக, அது வந்து இப்போது பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் இந்த சிக்கன் குழம்புக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து என்ன இது பண்ணியிருக்கேன்னா 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் சொன்ன மசாலா பேக்கெட் வந்து இதுதாங்க, அனிதா சிக்கன் மசாலா. இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு பேக்கெட் போட்டிங்கன்னா போட்டு தண்ணி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து ஊற்றிட்டு, நம்ம குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தான் இந்த மசாலா. இப்போ வந்து நான் வந்து இது வந்து 20 கிராம்ஸ் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேக்கெட் போடுவேன். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு பேக்கெட் போடுவேன். போட்டுட்டு நல்லா அந்த மசாலா இதிலெல்லாம் நல்லா தாளித்து விட்டுட்டு இதுலேயே நல்லா வேகணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இதாக பார்க்கலாம், செஞ்சுட்டே பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து வடக்கல் வச்சுட்டு இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் வந்து கடுகு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நான் சீரகம் ஆட் பண்ணுவேன். சீரகம் போட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதங்கணும், நல்லா வதங்கணும். எண்ணெயில் வதங்கிட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம வந்து வெங்காயத்துக்கு அப்புறமே ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு நல்லா அந்த இது கூட வதக்கி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் இப்படி ஒரு வதக்கல் கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிக தக்காளி போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போது வந்து தக்காளி வெந்ததும் இது கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த சிக்கன் வந்து சூடு பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா எல்லா சிக்கனுக்குள்ளேயும் இறங்குற மாதிரி வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கைவிடாமல். ஏன்னா மசாலா கருகக்கூடாது, அதுக்காக. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டுருக்கேன்னு பாருங்கள் நீங்களே. நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் தள்ளி நல்லா கலந்து விட்டுட்டுருக்கேன். நல்லா கலந்துட்டு இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணியை எப்படி ஆட் பண்ணேன்னா கொஞ்சோண்டு தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணி நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதில் ஊற்றிட்டு நான் அதை நல்லா கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் போட்டு மூடிட்டேன். சிக்கனை பொறுத்த வரைக்கும் பிளேட் போட்டு மூடினீங்கன்னா நான் ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஓப்பனில் வேக வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது நல்லா வேகவே வேகாது, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அப்படி டைம் எடுத்தும் அந்த போன் பீஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேகாமல் ஒரு மாதிரி சவுன்னு இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே சிக்கனை வேக வைக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வேக வச்சிங்கன்னா டக்குன்னு சிக்கன் வந்து வெந்துடும். நான் இது எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து வேகும்னு வெயிட் பண்ணி வேகாமல் இருந்திருக்கு. இதை வந்து நான் 2-3 டைம் வந்து இந்த மூடி போட்டு மூடிட்டு
20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா சிக்கன் ஈஸியாக அழகாக தொட்ட உடனே பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி வெந்துடுது, நல்லா வந்துருந்தது. இந்த ட்ரிக்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சிக்கன் குழம்பும் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கிரேவியும் நல்லா வந்திருந்தது. எப்படி வீடியோ இந்த மாதிரி இருக்குன்னா, நான் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸை காட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண உடனே இந்த மாதிரி எடுத்தது. ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே இதாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.